நல்ல அமைதியான சண்டே மார்னிங். மெதுவாக எழுந்து அவசரமே இல்லாமல் பொறுமையாக டீ வைக்கலான்னு கிச்சனுக்கு வந்தேன். திடீர்னு ஃபில்டர் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. சரி இன்றைக்கி டீ வேணான்னு சொல்லிவிட்டு இந்த ஃபில்டரை மட்டும் கழுவி வச்சுட்டு நான் ஃபில்டர் காஃபி போடலான்னு வந்தேன். இது போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நானும் டைம் இல்லைன்னு போடுறதே கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டிலைட்டுன்னு ஒரு பிராண்ட் இருக்கும். அதில் தான் காஃபி போட்டு குடிப்போம். அது சூப்பராக இருக்கும். இப்போ தான் நிறைய பிராண்டு வந்துடுச்சு. எனக்கு இன்ஸ்டன்ட் காஃபியை விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். இது டேஸ்ட்டே கொஞ்சம் மைல்டாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. இன்றைக்கி நான் இந்த காஃபி போடுற டைமுக்கு வீக் டேஸில் ஒரு சமையலே செஞ்சுருவேன். ஆனால் இன்றைக்கி அவ்வளோ பொறுமையாக உட்காந்து காஃபி போட்டுட்ருந்தேன். இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு போட்ட காஃபி ஒர்த்தாக இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. என்ன தான் ஒயிட் சுகர் ஹெல்த்தியே இல்லைனாலும் ஃபில்டர் காஃபியில் ஒயிட் சுகர் போட்டு குடித்தா வர டேஸ்ட்டே வேறு தான். நான் காலையிலே சாம்பார் வைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். காலைல சாம்பார் வச்சிட்டேன்னா அது மதியத்துக்கும் சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அப்போ தான் என் பொண்ணு குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி வந்து நின்றுட்டுருந்தா. அவள் அப்போ தான் தூங்கி எழுந்து வந்ததும் ஃபோன் ஸ்டாண்டில் இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருந்தா. நான் வேணான்னு கூப்பிட்டு போயிட்டு பால் காய்ச்சி கொடுத்துட்டு அவளை விளையாட விட்டுட்டு வந்தேன். எனக்கு வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா என் பொண்ணுக்கிட்ட 2 கிளாஸில் தண்ணியை கொடுத்து போயிட்டு வாமான்னு அனுப்பி வச்சா போதும். மொத்த ஹால்லேயும் அந்த 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி விளாண்டுட்ருப்பா. நான் சண்டேங்கிறதே மறந்துட்டு மாங்காய் முருங்கைக்கான்னு வீட்டில் இருக்கிற எல்லா காயும் சேர்த்து போட்டு சாம்பார் வச்சிட்ருந்தேன். வச்சு நானும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டோம். என் ஹஸ்பண்ட் எழுந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டு தான் இருந்தாங்க. 11 போல் என் பொண்ணு பசிக்குதுன்னு கேட்டால் ஃப்ரூட்ஸ் ஏதாவது. நான் அதனால இந்த கிரேப்ஸ் எடுத்து தோலை உரித்து அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போதே அவள் பாதி காலி பண்ணிட்டா. இந்த கிரேப்ஸ் நல்லதான்னு தெரியல. நம்ம ஊரில் பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்கள்ல, பிளாக் கலரில் ஒரு கிரேப்ஸ், அது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லதான்னு எனக்கு தெரியல. இது நாங்கள் ஜெப்டோவில் தான் வாங்குகிறோம். யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் எழுந்து கஷ்டப்பட்டு குழம்பு வச்சா சண்டேயில் போய் வெஜ்ஜு சமைக்கிறியான்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் போயிட்டு நண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதோடு அந்த மட்டன் சாப்ஸும் வாங்கிட்டு வந்தாங்க, இது பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக. பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்லையே இந்த நண்டு ரெசிபி போட்டிருப்போம். ஆனால் அது இந்த மாதிரி பண்ணனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி என் ஹஸ்பண்ட் சேர்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து குழம்பு மாதிரி இருக்காது, இது கிரேவி மாதிரி இருக்கும். நண்டு தான் நிறைய இருக்கும், கிரேவி கம்மியாக தான் இருக்கும். என்னைக்காவது நீங்கள் கொஞ்சம் பேர் இருக்கும் போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டு எலி என்ன பண்ணுதுன்னு பார்க்க வந்தேன். அது இன்னும் அந்த 2 டம்ளரில் தான் விளாண்டுட்டு இருந்துச்சு. சரி ஓகேன்னு நான் மறுபடியும் கிச்சனில் வீடியோ எடுக்க வந்துட்டேன். இது நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி குழம்பு தாளிச்சிட்டு அதில் வெங்காயமும் தக்காளியும் போட்டு வதக்காமல் அதுக்கு பதிலாக அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கணும். அப்புறம் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுருங்க. 5 மினிட்ஸ் குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி நல்லா சாப்பிட்ணுங்கிறதுக்காக உயிர் தியாகம் பண்ண இந்த நண்டை தூக்கி உள்ளே போட்டுருங்க. நல்லா கழுவி உள்ளே போட்டுருங்க. இதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், இந்த தண்ணியே போதும். இதுலேயே அதை மூடி வச்சா நல்லா வெந்துடும். லைட்டாக இதை கிண்டி மட்டும் விட்டுட்டு நீங்கள் அதை வேக வச்சுருங்க. சமைச்சிட்டு இருந்த என் ஹஸ்பண்டை ஓரமாக நிற்க வச்சுட்டு நான் நடுவில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகி நீனே கிண்டி விடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் வீடியோவில் நல்லா வரணும்னு சொல்லிட்டு வீடியோவை பார்த்துட்டு கிண்டிகிட்டு இருந்தேன். அது ஒரு ஓரமாக போயிடுச்சு. இதுக்கு மேலே சும்மா நின்றுட்டு இருந்தால் நமக்கு சோறு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ண வந்துட்டேன். இது வந்து மட்டன் வச்சு சும்மா பருப்பு மட்டும் போட்டு மிளகுலாம் போட்டு செய்கிறது, பாப்பாக்காக செய்வோம். இதில் இருக்கிற மட்டனை பாப்பாவுக்கு சாப்பிட கொடுக்க மாட்டோம். இந்த நண்டு தான் அன்றைக்கி உடச்சி சைட் டிஷ் மாதிரி வச்சு கொடுத்தோம். நான் அது செய்கிற கேப்லேயே என் ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு தேங்காயும் அந்த பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த தேங்காவிலேயே வேகும் போது இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் தண்ணியே ஊற்றக்கூடாது. இந்த ஸ்டேஜில் அரைச்ச தேங்காவிலேயே இது நல்லா வேகணும். இதை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டு நான் பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக போனேன். அவள் அந்த கலர் பென்சில்லாம் எடுத்து வச்சுட்டு ஏதோ வரைஞ்சிட்டு இருந்தா. அங்கே அந்த டெடி இருக்குல்ல, அங்கே தான் நான் அவளை உட்கார வச்சுட்டு போனேன். ஆனால் அங்கே எடுத்து ஒரு டெடியை உட்கார வச்சுட்டு அவள் எதில் உட்காந்துருக்கா பாருங்கள். சமைச்சிட்டு இவ கூட ரொம்ப நேரம் போராடி அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். நடுவில் கொஞ்சம் நேரம் ஈவினிங் என்ன படிக்கலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே பண்ணல. இன்றைக்கி ஃபுல்லாக தக் லைஃப் படத்தை பார்த்துட்டு ஈவினிங் பார்க் போயிட்டு அப்படியே ஃபுல் டே போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பாய்.